ஸோ இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் எத்தனை ரிலீஸ் ஆகிருக்கோ அதுக்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக மலையாள படங்களும் ஏகப்பட்டது ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு பெருசாக வரவேற்பு கிடைக்கல. ஆனால் மலையாளத்துலேருந்து ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு படங்களுக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளோ வரவேற்பு கிடைக்கிது. ஸோ கிட்டத்தட்ட கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஏகப்பட்ட படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். பிரேமலு படங்களாக இருக்கட்டும். ஸோ ஏகப்பட்ட படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். பிரேமலு படமாக இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸ் படமாக இருக்கட்டும், அப்புறம் ஆவேசம் படமாக இருக்கட்டும், அப்புறம் வருஷங்கள் விசேஷம் அப்படிங்கிற இந்த படமாக இருக்கட்டும். இப்படி இந்த படத்தெல்லாம் எத்தனை தடவை நம்ம பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அப்படின்னு இந்த படம் பார்த்தா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிரேமலு படம் தமிழில் நம்ம பார்த்தாச்சு, மஞ்சுமல் பாய்ஸ் தமிழில் நாம் பார்த்தாச்சு, ஸோ வருஷங்கள் விசேஷம் தமிழில் நாம் பார்த்தாச்சு. ஆனால் அந்த ஆவேசம் படத்தை மலையாளத்தில் தான் பார்த்துருக்கோம், தமிழில் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த குறை இனிமேட்டு இருக்காதுங்க. ஏன்னா இந்த படத்தை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ரீசெண்டாக இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை தமிழ் சென்சார் போர்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சென்சார் போர்டு கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ படத்தை தமிழில் அஃபிஷியலாகவே டப் பண்ணி விட போகிறாங்க. எப்போ விட போகிறாங்க அப்படின்னு தானே கேட்க வரீங்க, வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த படம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட கதையா, இல்லை இந்த படத்தோட ஒளிப்பதிவா, இல்லை ஆவேசம் படத்தோட எடிட்டிங்கா, இல்லை ஆவேசம் படத்தோட டைரக்டரா, யார் இந்த படத்தை இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கியிருக்கா? ஸோ தமிழில் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ஆவேசம் படத்துக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு இவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணது தான். பட் தேட்ரிக்கலாக ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ அந்த சமயத்தில் அவங்களால இதை பண்ணவே முடியல. பட் இப்போ ஓடிடி காலங்கிறதுனால இதை ஈஸியாக இவங்களால இப்போ பண்ண முடியுது. ஆக்சுவலாக இந்த படம் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்தில் நடித்த பகத் பாசிலால் மட்டும்தான். ஏன்னா பகத் பாசில் அவர்கள் இந்த படத்தில் உண்மையிலே தாறுமாறாக நடிச்சிருப்பார். ஸோ இவரோட ஆக்டிங்காண்டி இந்த படத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் ஒரு 5-6 தடவையாச்சும் நான் பார்த்துருப்பேன். ஏன்னா ஓடிடிங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் பார்க்கலாம், யாருமே தடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இந்த படத்தை 2-3 தடவைக்கு மேலே பார்த்துடலாம். ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலும் சரி இந்த ஆவேசம் படம் உண்மையிலே ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியம்தான் கொடுக்குது. ஏன்னா பகத் பாசில் ஆக்டிங் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஸோ கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சண்டையாக இருக்கட்டும், அப்புறம் சின்ன சின்ன எமோஷ்னலாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே பகத் பாசில் அவர்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டார். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடு இணையே யாருமே இல்லை மலையாள இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு அடித்து சொல்லலாம். பட் ஒரு சில பேர் கோச்சிப்பாங்க. ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் பகத் பாசில் ஆக்டிங்கை ஆரம்ப காலத்தில் ஏகப்பட்ட பேர் உனக்கெல்லாம் நடிக்கவே தெரியலப்பா, நீ என்ன இப்படி இருக்க, நீ என்ன வழுக்கத்தலையோடு இருக்க, நீ என்ன ரொம்ப முத்தன கத்திரிக்கையாக இருக்க அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணாங்க ஆரம்பத்தில். எப்படி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தமிழ் நடிகர்களுக்கு விமர்சனங்கள் வந்துச்சோ எல்லாமே நெகட்டிவாக தான், அதே மாதிரி தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் பகத் பாசிலுக்கும் ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனம் வந்துச்சு. என்னதான் பெரிய ஒரு டைரக்டரோட பையனாக இருந்தாலும் திறமை இருந்தால் மட்டும்தான் சர்வேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது உதாரணம் தான் பகத் பாசில். ஸோ ஏகப்பட்ட தடவை ஸ்ட்ரகிளை மீட் பண்ணி கிட்டத்தட்ட லைஃப்பில் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. என்னதான் கோடீஸ்வர பையனாக இருந்தாலும் சாதிக்கணும், அப்புறம் வெற்றிங்கிற இந்த படியை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இந்த உத்வேகம் இவருக்குள்ளே அப்படியே தீயாக எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் சரியான ஒரு ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார். ஆக்சுவலாக தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களுக்குமே இவரை கொண்டு போய் சேர்த்த ஒரே படம்னா அது மாமன்னன் படம் தான்.
ஏன்னா மாமன்னன் படத்தில் இவர் பண்ண அந்த கேரக்டர் உண்மையிலேயே வந்து பல பேரால் கொண்டாடப்பட்டுச்சு. என்னதான் வேலைக்காரன் படத்தில் வந்து மோகன்ராஜா அவர்கள் வந்து பகத் பாசில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாமன்னன் படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு உண்மையிலே வந்து அது வேற மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியர் வில்லத்தனத்தை யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை மாமன்னன் படத்தில் கொடுத்துருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இவரோட அடுத்த படம் மலையாளத்துலேருந்து வரப்போகுது. அந்த படத்தோட பேர் ஆவேசம் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சதுலேருந்து இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்காண்டி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மலையாளத்துலேருந்து வர ஒவ்வொரு படங்களும் தமிழ்நாட்டில் வரவேற்பு கிடைக்கிறதுனால இந்த படமும் தமிழில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க. பட் நடக்கவே இல்லை. ஸோ இந்த குறையெல்லாம் தீர்க்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூன் மாதம் 21 நைட்டு இந்த படத்தை அமேசான் பிரைமில் தமிழில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா தெரியல, ஒரு சில விஷயங்கள் வந்து படித்து பார்த்தேன், அதில் ஒரு சில விஷயங்கள் கிடச்சிச்சு. அதெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்த்ததில் இந்த டேட் தான் அப்படின்னு வந்து எனக்கு வந்து புரிய வருது. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் இந்த விஷயத்தை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்யூரேட்டாக என்னால் சொல்ல முடியல. பட் ஆனால் வந்து ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே இந்த ஆவேசம் திரைப்படம் கண்டிப்பாக அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் பாஸுக்கு ஒர்த்தபுளான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஒதுக்கி ஒரு படத்தை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த படம் அந்த டைமுக்கு ஒர்த்தபுளாக இல்லைன்னா உண்மையிலே வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த 3.5 மணி நேரம் நம்ம வந்து ஒதுக்கி பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு முக்கியமான நேரத்தை ஒரு படத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணலாம். அது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கண்டிப்பாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஆவேச படம் தமிழில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தமிழில் ஏகப்பட்ட பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவான விமர்சனம் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழில் திரும்பவும் இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாட தான் போகிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை தாண்டி இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இந்த ஆவேசம் திரைப்படத்தை தமிழில் பார்க்குறதுக்காண்டி இயர்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் மலையாளத்தில் இந்த படத்தை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் செலிப்ரிட்டி எல்லாருமே வந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பகத் பாசில் அப்படிங்கிற இந்த அசுரத்தனமான ஒரு அரக்கனை மலையாள இண்டஸ்ட்ரி உண்மையிலே வந்து வரம் வாங்கி தான் பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆக்டர். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸில் இந்த ஆவேசம் படம் தமிழில் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை சுண்டி தான் இழுக்க போகுது. அது நடக்க தான் போகுது. ஸோ தமிழில் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.